TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசியத்தின் குறியீடாக தாம் இருப்பதாக தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இளைஞர்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவார் என மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை. பவித்ரா வன்னியாராச்சி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு. ஐக்கிய மக்கள் இயக்கம் எனும் புதிய கூட்டணிக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்து. மரண தண்டனைக்கு எதிராக வாஸ் குணவர்தனவும் ரவிந்து குணவர்தனவும் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீடு தள்ளுபடி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசியத்தின் குறியீடாக தாம் இருப்பதாகவும் தமிழ் தேசியத்திற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் தமிழ் பொது வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ப. அரியநேத்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளரை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசியத்தின் குறியீடாக மாத்திரமே நான் இருப்பேன். இலங்கை சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்காக அல்ல. தமிழ் தேசிய மண்ணில் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனமாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் வலியுறுத்துகின்ற அடையாளமாக இந்த தேர்தலில் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். எனது பணி செப்டம்பர் 22 மட்டுமே இருக்கும். அதற்கு பிற்பாடான பணிகளை தமிழ் பொது கட்டமைப்பே எடுக்கும். தந்தை செல்வா தலைவர் பிரபாகரனுக்கு பின்னர் சம்பந்தன் தலைமையின் கீழ் வழிநடத்தப்பட்டோம். தந்தை செல்வாவின் போராட்டம் அகிம்சை ரீதியாக பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் பல ஏமாற்றங்களை கண்டிருந்தது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடைபெற்று வந்தபோதும் ஏமாற்றங்களே எமக்கு மிஞ்சியது. சர்வதேச ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற போது சர்வதேசம் ஒரு குரலில் வர வேண்டும் என்பதைத்தான் நமக்கு கூறியது. இவ்வாறாக அனைத்து விடயங்களை சீர்தூக்கி பார்க்கும்போது ஒரு குரலில் ஒருமித்த கருத்துக்களை முன்கொண்டு செல்வதற்காக நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளேன். தமிழ் மக்களின் இன பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாதுள்ளது. அவை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை வெளிக்காட்டுகின்ற முயற்சியே இந்த பொது வேட்பாளர் முயற்சியாகும் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான ப. அரியநேத்திரன் இன்று யாழ்நகரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் சேர்ந்து அமைந்திருக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்கள் இன்று கூடி இந்த அறிவிப்பை செய்தனர். அரியநேத்திரன் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். அந்த கட்சி பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக உத்தியோகபூர்வமாக எந்த முடிவையும் எடுக்காத நிலையில் கட்சியை சேர்ந்த அரியநேத்திரன் பொது வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார். தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அணியினர் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பேசி வரும் நிலையில் சுமந்திரன் அணியினர் பொது வேட்பாளர் யோசனையை தொடக்கத்தில் இருந்தே கடுமையாக எதிர்த்து வந்தனர். தற்போது தமிழரசு கட்சியை சேர்ந்தவரே பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கட்சி எத்தகைய அணுகுமுறையை தேர்தலில் கடைபிடிக்கும் என்ற கேள்வி எழுகிறது. அத்துடன் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எந்தவொரு தலைவரினதும் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை என்பதையும் இது வெளிக்காட்டுகிறது. கட்சி உத்தியோகபூர்வமாக எந்த முடிவையும் எடுக்காத நிலையில் பொது வேட்பாளராக களமிறங்கும் அரியநேத்திரனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் கட்சியும் இல்லை. தமிழரசு கட்சிக்குள் இன்று ஒவ்வொருவரும் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளும் போக்கே முனைப்படைந்திருக்கிறது. அதேவேளை பொது வேட்பாளராக வருபவர் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததும் அரசியலில் ஈடுபடும் நாட்டத்தை காட்டக்கூடாது என்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை முக்கியஸ்தர்கள் கூறி வந்தனர். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு பரந்தளவில் ஏற்புடைய ஒரு சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவரை தமிழ் அரசியல் கட்சிகளோ அல்லது பொதுச்சபையோ கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. இது தமிழ் சமூகத்தின் மத்தியில் பொது வேட்பாளர் தொடர்பிலான பிரக்ஞையின் லட்சணத்தை வெளிக்காட்டுவதாக அரசியல் அவதானிகள் கூறுகிறார்கள்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இளைஞர்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று அவரது தந்தையும் கட்சியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கூறினார். தேசத்தின் இளைஞர் யுவதிகளுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை கண்டு உதவுவதற்கும் ஒரு இளம் தலைவரே தேவை என்ற அறகலைய போராட்ட செயற்பாட்டாளர்களின் விருப்பத்திற்கு இணங்க இளம் தலைவர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக பொதுஜன பெரமுன நிறுத்தியிருப்பதாக செய்தியாளர்களிடம் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவை விட்டு வெளியேறியவர்கள் திரும்பி வந்து நாமலுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்புவதாக கூறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை நாமலின் தேர்தல் பிரசாரங்களில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார். ராஜபக்சக்களின் அதிவிசுவாசியாக அடையாளம் காணப்பட்ட அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக இன்று அறிவித்திருக்கிறார். பொதுஜன பெரமுனவின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான பவித்ரா தனது பெரும்பான்மையான ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை எடுத்ததாக கூறியிருக்கிறார். அதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்க தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கப் போவதாக இன்று அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து ஐக்கிய மக்கள் இயக்கம் என்ற கூட்டணியை அமைக்கும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தி, மனோ கணேசனின் தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிரி ஜெயசேகர பிரிவு, டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரஸ், அர்ஜுன ரணதுங்கவின் பிரஜைகள் முன்னணி ஆகிய கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. ரிஷாத் பதியுதீனின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இதில் இணைந்து கொள்ளவில்லை. கோடீஸ்வர வர்த்தகர் முகமது சியாமை கடத்தி கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் ட்ரையல் அட்பார் மன்றத்தினால் தங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் வாஸ் குணவர்தனவும் அவரது மகன் ரவிந்து குணவர்தனவும் 4 போலீஸ் உத்தியோகத்தர்களும் செய்திருந்த மேன்முறையீட்டை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டில் கம்பஹா மாவட்டத்தின் தொம்பே பகுதியில் சியாம் கடத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். ஜப்பானின் தென் பகுதியான கியூஷு பிராந்தியத்தில் இன்று 7.1 ரெக்டர் அளவில் கடுமையான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனடியாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அருகிலேய போராட்ட காலத்தில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் ஒரு பிரிவினர் தனக்கு அந்த வாய்ப்பை இல்லாமல் செய்ததாகவும் முன்னாள் நீதி அமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமான கலாநிதி விஜயதாச ராஜபக்ச இன்று கூறினார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நோபல் சமாதான பரிசு பெற்ற முகமது யூனுஸ் பதவியேற்கவிருக்கிறார். பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் விருந்தினராக கலந்து கொள்ள சென்ற அவர் இன்று நாடு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டது. அதேவேளை இந்தியாவில் தங்கியிருக்கும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் நகரில் இன்று கடைகளுக்கு சென்று தனக்கும் தனது சகோதரிக்கும் தேவையான பொருட்களை வாங்கியதாக இந்திய செய்திகள் கூறியுள்ளன. 30,000 ரூபாவுக்கு பொருட்களை வாங்கிய அவர் மக்கள் கிளர்ச்சிக்கு மத்தியில் நாட்டை விட்டு வெளியேறிய போது போதுமான பணத்தை எடுத்து வரவில்லை என்று மக்களுடன் பேசிய போது கூறியதாகவும் அந்த செய்திகள் தெரிவித்துள்ளன. நாட்டின் முதலாவது பெண் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் காலமானார். நாட்டின் முதல் பெண் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரான சுமனா நெல்லம்பெட்டியா தனது 80வது வயதில் காலமானார். அவர் சிறிது காலம் சுகவீனமுற்றிருந்த நிலையில் இன்று அதிகாலை காலமானார். இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.